ஸோ இப்போ வந்து என்னென்னா விதியை மதியால் வெல்லக்கூடிய ஆப்ஷன் வந்து எண் கணிதத்தில் தான் இருக்குது. சரிங்களா? சின்ன சின்ன விஷயம் சொல்லுவோம்மா, உங்களுக்கு இது ஃபேவரட்டான ஒரு எண் இது, இந்த நம்பருக்கு டேட் படி நீங்கள் வந்து சில விஷயங்கள் செய்யுங்க, இந்த நம்பர்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர்ஸு, இந்த நம்பரை செலக்ட் பண்ணி உங்கள் வாகனங்கள், இல்லை இந்த நம்பர்ஸு இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி அத்தனை தடவை நீங்கள் இந்த விஷயத்தை எழுதுறது, இந்த மாதிரி அந்த எண்கள் வைத்து வந்து நீங்கள் வந்து அதை கொண்டு வந்துக்கலாம். பரிகாரம்னு கிடையாது. ஏன்னா நம்ம பாதை இதுதான் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு பரிகாரம் தேவைப்படாது. எனர்ஜி தான் தேவைப்படும், ஒரு பூஸ்ட் தான் தேவைப்படும். இப்போ நான் சொல்லிவிடுவேன், அப்பா நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ரியல் எஸ்டேட் இல்லைங்க, தயவுசெய்து இது பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் இழப்பீங்க, அதனால் நான் முடியாதுன்னு சொல்லிவிடுவோம். இல்லை நீங்கள் ரியல் எஸ்டேட்டை பண்ணுங்கள், ஆனால் இந்த நம்பரெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லவே மாட்டோம். ஸோ அதுக்கு தான் இப்போ இருக்குது. அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியை வந்து தனித்தனியாக அக்கா பிரித்து கொடுக்க முடியும். அதில் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து நானும் அஸ்ட்ராலஜி போயிருப்போம், நீங்களும் போயிருப்பீங்க. அவங்க வந்து அவங்க பார்த்து சொல்கிறது நல்ல மெத்தடாக, நம்ம என்ன தகவல் கொடுக்குறோமோ அந்த தகவல் தான் அவங்க பார்த்து சொல்லுவாங்க. நம்ம தகவலே தப்பாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் அவங்களும் அதுக்கு என்ன இருக்கோ அதான் சொல்லுவாங்க, தப்பாக தான் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு என்ன சொல்லுவோம், இவர் சொல்கிறது நமக்கு நடக்கலன்னு ஜோசியரை மாற்றிடுவோம். அப்படி தான் மாறி போயிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா,